சார் பொதுக்கூட்டத்தில் விஜய் கூட்டணி அறிவிக்கிற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது பற்றி இது ஒரு ரூமர், அது ரூமர் வதந்தி, ரூமர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சார், அதாவது நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பு ஒரே நேரத்தில் தணிக்கை வாரியமும் கைவிட்டு நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பு சம்பளம் இது பாஜகவோட அழுத்தம் இந்திய கூட்டம் இருக்க பாக்குறாங்க அப்படின்னா நாகரிக குற்றச்சாட்டு. அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது இரண்டாவது முறையா மூன்றாவது முறையா அழைப்பு இருக்கிறார். இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்கலாம். இது ஒரு ரூமர், நான் சொல்லிட்டேன். அது பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எங்கள் தமிழகத்தில் தலைவர் நீகேஷ் அவர்கள் நாங்களும் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு உடனடியாக அது குறித்து நாங்கள் தேர்தல் நேரத்துல தான் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்த தமிழக பக்கம் வராங்க. மற்ற நாள் எந்த ஊர் வரது சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரத்துல தான் உங்க தமிழக. அதாவது இது உண்மையா இல்லைன்னு ஊடகங்கள் நீங்க ஒரு இதுவரையிலும் 2025ஆம் ஆண்டு 4700 கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்தாங்க. அப்புறம் அவங்களே அழைத்தாங்க, சேஸ் விளையாட்டு போட்டிக்கு அவங்களே அழைத்தாங்க. வந்தே பாரத் ரயிலில் தோற்று ஆரம்பிச்சு வந்திருக்காங்க, பல முறை வந்திருக்கிறாங்க. தமிழையும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தை இங்கு மட்டுமல்ல மலேசியா நாட்டுக்கு போனாலும் எங்கள் நாட்டில் தமிழ் மொழி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது என்பதெல்லாம் பேசியது அவர்கள் மறந்து விட்டாங்க. ஏன்னா ஊடகம் நீங்க எல்லாருமே எங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கறீங்க. இதே உதயநிதி தேர்வு யாராவது கேள்வி கேட்கறீங்களா? எத்தனை முறை வந்திருக்காங்களா? எத்தனை கோடி ரூபாய் தந்திருக்காங்களே? 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்காங்களே அப்படின்னு நீங்க யாருமே எந்த கேள்வியும் நீங்க கேட்கறது நீங்க நிதி 14 லட்சம் நீங்க 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிதி கொடுத்து இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க நீங்க கேட்க வேண்டியது. மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி, நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ் கலாச்சாரம் வளர்வதற்கும் பண்பாட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாமே. அதாவது சாத்தாங்குளத்துல 2 பேர் லாக்அப் இறந்து போச்சு. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சட்டையை கிழிச்சு ஓடி வந்தாங்க, வெளியில அப்படி தூக்கிட்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு 34 லாக்அப் மரணம். 2 வயது சிறுமிய நாமக்கல்ல நேற்று பாத்தீங்கன்னா ரத்த கரையோட 2 வயது சிறுமி. யாருடைய ஆட்சி காலத்தில்? நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலினோட ஆட்சி காலம். அதாவது தேர்தல் வர இருக்கிறது, கஞ்சா, போதைப் பொருட்கள், சிந்தட்டிக், சொத்து வரிய கூட்டம் மாட்டோம்னு சொன்னாங்களே, 300% உங்க வீட்டும் கூட்டியிருக்காங்க. ஊடகங்கள் உங்க வீட்டும் கூட்டியிருக்காங்க. மீடியா நண்பர்கள் மின் கட்டணம் கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாசத்துக்கு வரைக்கும் வசூல் பண்றதை 1 மாசம் பண்ணணும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. சிலிண்டர் 100 ரூபாய்க்கு குறைப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைப்போம் சொன்னாங்க. காவேரி குண்டார் இணைப்பு திட்டம் கொண்டு வரும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. 1000 தடுப்பணைகள் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட கட்டல. காவிரியில் எந்த தண்ணி போனா ஆண்டு ஒன்றுக்கு 200 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலக்குது. யாருடைய ஆட்சி காலத்தில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில். சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது சரியா இருக்கா? படுகொலைகள் தினசரி. எங்க திருநெல்வேலியில கஞ்சா போதை போட்டு போற வாரம் தான் வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா சிவகங்கையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி கஞ்சாவை போட்டுக்கிட்டு போற வாரம் நடுவில் எந்தவித முன் விரோதமும் கிடையாது. ரோட்ல போடுறவங்க வரவங்களெல்லாம் விரட்டி வெட்டுறாங்க.